கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. அல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவரை நோக்குங்கள். கர்த்தரான தேவன் இருப்பதினால் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவரை நோக்குங்கள். கர்த்தராகிய தேவன் இருப்பதினால் எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமென். ஆமென். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அல்லேலூயா என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவர் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு. அதனால தான் 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்வார், உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். நல்லா உயிரோடு இருக்கும்போது இயேசு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதனால தான் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். ஆமென். ஆமென். என் மீது அன்பு கொண்டிருக்கிறவர்கள் நான் சொல்வதை கடைபிடிப்பார்கள். வார்த்தை பாருங்க, எப்படி ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அதனால தான் 23ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு. அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். வாசிங்க, என் தந்தை அவர் மீது, தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். ஆமென். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். யார் அந்த நாங்கள்? யார் அந்த நாங்கள்? ஆவியானவர், தந்தை மகன் தூயாவி என்ற அவர்கள். அல்லேலூயா. ஆமென்.
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். யாரிடம் வந்து? தூயாவியானவரோடு சேர்ந்து கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் நம்மோடு என்றும் நிறைந்திருப்பதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது மக்களே. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இயேசு ஆவியானவர் இதை விளக்கமாக சொல்றாரு. புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். புரியாது உங்களுக்கு, இறைவார்த்தையும் தெரியாது, மறைநூலும் தெரியாது. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனாலதான் அன்னை மரியாள் சொன்னது என்ன? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஏன் அந்த அம்மா அப்படி சொன்னாங்க? முழுசா சொல்றாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க. எல்லாம் கர்த்தருக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். வார்த்தை வாசிக்க கூட உங்களுக்கு அந்த தகுதி இல்லை பாருங்க. அந்த இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய தகுதி நமக்கு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அவருக்குள்ள பிரசன்னமா இல்லை, அவரை விட்டு விலகிட்டோம். தூயாவியானவர் நமக்குள்ள வரல, தூயாவினால் உண்மையால் ஆட்கொள்ளப்படலை. இந்நிலையில் நீ செய்ய வேண்டியது என்ன? தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல், தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்கள், தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவுத்தெளிவோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல. கசப்பு அனுபவம். அதனாலதான் அந்த பாடல் மிக அழகாக, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். ஒரே வார்த்தையில் போனோம். பவர், பரிசுத்த ஆவியினுடைய பவர் நமக்குள்ள வந்துச்சுன்னா எல்லா கசப்பும் அகன்றிடும். அல்லேலூயா. 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 இன்னொரு சமூகத்தில் இந்த உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார், உண்மையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவியானவர் இன்னைக்கு நமக்கு அதான் சொல்றார், தெளிவாக சொன்னார், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். என் அன்புக்குரிய சிறிய ஆன்மாவே, சில நேரங்களில் உன் இதயம் குழப்பமுற்று கலங்கி இருந்தாலும் நான் உன்னில் மகிழ்கிறேன். இதை குறித்து கவலைப்படாதே, உன் குறைகள் எல்லாம் நான் அறிவேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அது எனக்கு தெரியும். அதனால தான் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். ஆமென். அவர்கள் புனைகதைகளிலும் மூதாதையரின் முடிவில்லா பட்டியல்களிலும் கவனம் செலுத்துகின்றார்கள். இவை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாமல் ஊக ஆய்வுகளுக்கே இடம் தருகின்றன. ஆமென். ஆமென். மீண்டும் ஒரு முறை சப்தமாய் 2 தெசலோனிக்கர் 1:4. ஆமென். ஆமென். அவர்கள் புனைகதைகளிலும் மூதாதையரின் முடிவில்லாத
இவை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட இவை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாமல் கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாமல் ஊக ஆய்வுகளுக்கே இடம் தருகின்றன. யூகம் ஆய்வுகளுக்கே இடம் தருகின்றன என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நம்ம அதில் தான் இருக்கிறோம். மற்ற சிந்தனைகள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது போர் அடிக்குது, நமக்கெல்லாம் போர் அடிக்குது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு. ஊக வழிபாடு, உலகத்தரமான வார்த்தை, உலகத்தரமான ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய வார்த்தையை மட்டும் பேசுவார். ஊனியல்பை கொண்டவர்கள் ஊனியல்பின் தன்மையோடு பேசுவார்கள். அப்போ ஊனியல்பும் ஆவிக்குரிய இயல்பும் ஒன்றுக்கொன்று முரணானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 11:33 சொல்வதைப் போல தூயாவின் தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்ற நமது வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஆமென். ஆமென். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது. கடவுளின் அருள் செல்வம், கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது. அப்புறம் அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ஆமென். என்ற உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லு, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தூய ஆவியின் தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. அதனால தான் கலாத்தியர் 5:5 மிக அழகாக சொல்லும், நம்பிக்கையின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை உருவாக்கும் தூய ஆவியானவர். வாசிக்க கேட்போம். கலாத்தியர். ஆமென். ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் நம்பிக்கையின் வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராய் ஆக்கப்படுவோம். இறைவனுக்கு ஏற்புடையவராய் ஆக்கப்படுகிற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை உருவாக்குகிறவர் தூய ஆவியானவர். அல்லேலூயா. தூய ஆவியானவர் தான் அந்த கடின உள்ளத்தையும் சமநிலைப்படுத்தி நம்பிக்கையின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு நமக்கு சான்று பகர்கிறார் ரோமர் 8:16. ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆமென். ஆமென். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர வைக்கிறதுக்கு தூய ஆவியானவர் தேவை. எல்லாத்துக்கும் தூய ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது, இயேசு பின்வருமாறு கூற, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார்.
நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா. குடிக்கொள்வோம். அல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் ஒவ்வொரு ஜெபத்திலும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று நாம் சொல்லுகிறோம். நாங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் அனைவரும். நாங்கள் பாருங்க, அந்த பண்பையில சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3 பேருடைய வார்த்தை அந்த நாங்கள் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. தேவஜனமே, ஆமென். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் மீது அன்பு, உண்மையான அன்பு இருக்குதுன்னு சொன்னா அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னைமரியாள் சொன்னதை செய்வார்கள். அல்லேலூயா. ஆமென். என் மீது உண்மையான அன்பு இருக்கிறவங்க தான் நான் சொல்வதை கடைபிடிப்பார்கள். ஆமென். அந்த உண்மையான அன்பை உருவாக்குகிறவரும் தூய ஆவியானவர். ஆமென். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் என்று இயேசு சொன்ன வார்த்தை உண்மையாக அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனாலதான் 24 வசனம் யோவான் 14:24 வசனம் சொல்லுகிறது, என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. எவ்வளவு தெளிவ வசனம் இருக்கு. என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இறை வார்த்தையை வாசிக்க மனமில்லை, இறை வார்த்தையை வாசிக்க தைரியமில்லை, இறை வார்த்தையை வாசிக்க ஞானமில்லை, மறைநூலும் தெரியாது, இறை வார்த்தையும் தெரியாது. இறை வார்த்தை எப்படி வாசிக்கணும், என்ன செய்யணுன்ற ஞானத்தை பெற தூய ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் உன் குறைகளை எல்லாம் நான் அறிவேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், என்னுடைய வீக்னஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் உடல் சுகம், உள்ள சுகம். என் மனபாரத்தை எடுத்துருங்க, என் கஷ்டத்தை எடுத்துருங்க, என் வேதனையை எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுங்க 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 எடுங்க. விண்ணப்பம் ஒரு 100 பட்டியல். ஸ்தோத்திர பலிகளுக்கு மேலாக விண்ணப்பங்கள் அதிகமான பட்டியல் அவர் முன்னால் போடுறோம். ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே நாங்கள் உன் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தோமேயானால் உம்முடைய சட்டங்களையும் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய மனதைரியத்தையும் பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா. ஆவியானவரே, எங்களுடைய பலவீன நேரங்களில் நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறீரப்பா. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தூய ஆவியானுடைய பக்க பலம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய பக்குவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, கடவுளை ஆழமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும்
எங்களுக்கு தாரும் தூயாவியானவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியர் 1:17. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகும் தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஞானத்திலிருந்து வளர்ச்சி, ஞானத்திலிருந்து வல்லமை, ஞானத்திலிருந்து வெளிப்பாடு, ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி அவர்தான் கொடுக்கணும் தூயாவர் வழியாக. அல்லேலூயா. கடவுளை ஆழமாக அறிந்து கொள்ள ஞானமும் வெளிப்பாடு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. குறிப்பாக இறை வார்த்தைகளை எடுத்து தியானிக்கக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்கப்பா, எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாங்கப்பா. எங்களுக்கு கற்றுத்தாங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. பல இன்னல்களும் இடையிலும் சகிப்புத்தன்மையும் மன உறுதியும் அளித்து ஆரம்ப திருச்சபையை ஊக்கப்படுத்தி அவர்களை வழிநடத்தின தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கூறின அனைத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிக் கொண்டிருக்கின்ற தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியார் தாமே உங்கள் ஆன்மா உடல் உள்ளம் அனைத்தையும் குற்றமின்றி தூய்மையாக்குவார் என்ற அருள் வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியின் தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்ற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக எம்மை உருவாக்கும் என்ற தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு சான்று பகரும் தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளை ஆழமாக அறிந்து கொள்ள ஞானமும் வெளிப்பாடும் எமக்கு தரப்போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 46 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார், இடுக்கணுற்ற வேலை நமக்கு உற்ற துணையுமாய் இருக்கிறார். நிலை உலக நிலை குறைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை இல்லை இல்லை. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே,
ஆஹா 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 ஆஹா. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிழல் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவள், உன்னிலை நிழல் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைவூற்றிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே. பால் நினைவூற்றிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே. மனம் தேற்றுவார், பலனூட்டுவார், வாழ்வினி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. ஏசாயா இறைவாக்கின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏசாயா 50:4-5 வசனங்கள். ஆமென். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, ஆண்டவராகிய என் தலைவர் ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, நான் கிளர்ந்தடவில்லை, விலகி செல்லவும் இல்லை. விலகி செல்லவும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் எங்களை தட்டி எழுப்புகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கற்றோனின் நாவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கற்போர் கேட்பது போல நாங்கள் செவி கொடுக்க செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதை போல உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஊட்டி விடுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஆமாண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் இருக்கிறாங்கப்பா? ஏசாயா 50:2 சொல்லுது, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதேன். ஏசாயா 50:2 அழகாக சொல்லுகிறது, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமர் போனதேன். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதேன். ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் அவர் வரும்பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நாம் இல்லாமல் போகிறோம். உடல் மட்டும்தான் இங்கே இருக்கிறது, ஆவி எல்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு. உள்ளத்தின் சிந்தனை வேறு பக்கம் எங்கோ போயிடுச்சு. அவர் வரும்பொழுது ஒருவனும் இல்லாமல் போனதேன், அவர் அழைத்த போது பதில் தர எவனும் இல்லாதது ஏன்? இன்னைக்கு தூயாவியுடைய மனவேதனை. உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிரித்து விட்டதா? உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிரித்து விட்டதோ? விடுவிக்காதவாறு என் நாட்கள் குறைந்து விட்டதோ? இதோ என் கடுந்துரையால்
கடல் தன்னை வற்ற செய்கிறேன், ஆறுகளை பாலையாக்குகிறேன், அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன, தாகத்தால் சாகுகின்றன. வான்வெளியை காரிருளால் உடுத்து விடுகிறேன், அதனை சாக்குடையால் போர்த்துகிறேன். பாருங்க, ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தூய ஆவியானவர் ஒரு நொடி பொழுதுதான் சினம். அந்த ஒரு நொடி பொழுவது என்று சொன்னால் எவ்வளோ நாட்கள் என்பது நாம் புரியறதே இல்லை. ஜஸ்ட் ஒரு நொடி சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஒரு நாள் என்று சொன்னது 1000 ஆண்டுகள். அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நொடி நம்ம மிஸ் ஆகக்கூடாது. அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ பயிற்றுவிக்கிறார், கற்றுத்தருகிறார். கற்றோனின் நாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். நலிந்தவனை ஊக்குவிக்கின்ற நல்ல ஆவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அறிவை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய தலைவர் நமக்கு அந்த கற்றோனின் நாவை கொடுத்திருக்கிறார். காலைதோறும் அதை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல நாங்கள் செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் வீணாய் போய்விடாமல் ஒவ்வொரு நாளும் உடைய பிரசனத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.